வணக்கம் நேயர்களே, இது தந்தையின் டாப் நியூஸ் வழங்குவதற்காக நான் பார்த்திபன் சின்னசாமி. இன்றைய நாளின் டாப் செய்திகளை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கச்சா எண்ணெய் விலை உயர்வால் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் உற்பத்தியை எண்ணெய் நிறுவனங்கள் குறைத்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தட்டுப்பாடு ஏற்படுமோ என்ற அச்சத்தில் வணிக நிறுவனங்கள் அதிக அளவில் சிலிண்டர்களை புக்கிங் செய்து வருகின்றனர். வார வர்த்தகத்தின் முதல் நாளில் இந்திய பங்குச்சந்தைகள் கடும் வீழ்ச்சியை சந்தித்தன. சென்செக்ஸ் 1352 புள்ளிகளும், நிப்டி 24,000 புள்ளிகளும் சரிந்ததால் முதலீட்டாளர்கள் கலக்கமடைந்துள்ளனர். அமெரிக்கா ஈரான் இடையேயான போரால் மத்திய கிழக்கில் நிலவும் சூழல் கவலை அளிப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். போர் மேலும் மோசமடைவதை தடுக்க சம்பந்தப்பட்ட நாடுகள் உடனடியாக பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கச்சா எண்ணெய் இறக்குமதி விவகாரத்தை எழுப்பி மக்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். பெரும் கூச்சல் குழப்பங்களுக்கு நடுவே ஈரான் அமெரிக்கா போர் குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம் அளித்தார். प्लीज काइंडली टेक सीट कि अगर माननीय अध्यक्ष के खिलाफ full support of this August House on this matter. I thank you very much. ये क्या कर रहे हैं? मैंने आप क्या तो मैं सदन की कार्रवाई को 3 बजे तक के लिए. எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் நாடாளுமன்ற, மக்களவை, மாநிலங்களவை செவ்வாய்க்கிழமை காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அவையை நடத்தக்கூடாது என்பதற்காகவே எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபடுவதாக சபாநாயகர் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரான் இஸ்ரேல் போரால் இந்தியாவில் வர்த்தகம் பெரிய அளவில் பாதிக்கப்பட போவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அச்சம் தெரிவித்துள்ளார். போரை பற்றி விவாதிப்பதில் மத்திய அரசுக்கு என்ன பிரச்சனை என்று கேள்வி எழுப்பியுள்ள அவர், பல்வேறு விஷயங்கள் வெளியே தெரிந்துவிடும் என்பதால் விவாதிக்க மறுக்கிறார்கள் என்றும் கூறியுள்ளார். திருச்சி திமுக மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மாநாட்டு திடலில் திமுக கொடியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்றி வைத்தார். நம்ம முதலமைச்சர் காதுகளுக்கு இப்பயே போறோம். கருப்பு சிவப்பு வெறும் நிறம் மட்டுமல்ல, சமூக நீதிக்கான உரம், மக்களுக்கான கரம், மாநில உரிமையின் நிலம், சமத்துவத்தின் பலம். ஆம், எக்காலமும் நமக்கு அரணாக திகழ்வது இந்த கருப்பு சிவப்பு. கருப்பு சிவப்பு கொடியினை, கழக கொடியினை ஏற்றி வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். தேர்தல் அறிக்கையை மற்ற கட்சிகள் இன்ஸ்டால்மெண்டில் வெளியிடுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். கூடிய விரைவில் திமுகவின் தேர்தல் அறிக்கை வெளியாகும் என்றும் திருச்சி திமுக மாநாட்டில் அவர் தெரிவித்துள்ளார். திமுக அரசின் திட்டங்களுடைய பெயரை மாற்றி சிலர் வெளியிடுவதாக முதலமைச்சர் கூறியுள்ளார். எவராலும் மாற்ற முடியாத திட்டங்கள்தான் தன்னுடைய திட்டங்கள் என்றும் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரை மக்கள் முதல்வராக்கியதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். அவர்களுக்கு பின்னர் மக்கள் ஓட்டு போட்டு தன்னைத்தான் தேர்வு செய்தனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதிமுக முகமூடியுடன் தமிழகத்தில் நுழைய பாஜக முயற்சிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதிமுக எதிரியாக இருந்தாலும் அக்கட்சி தொண்டர்களை பார்த்தால் பரிதாபமாக உள்ளதாகவும், இபிஎஸ்ஐ வைத்து அதிமுகவை பாஜக அழிக்க முயற்சிப்பதாகவும் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு எப்போதும் நோ என்ட்ரி தான் என்று திருச்சி மாநாட்டில் முதலமைச்சர் பேசினார். தானும் திமுகவும் இருக்கும் வரை பாஜகவால் தமிழகத்தை ஆள முடியாது என்றும் சூளுரைத்தார். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட்ட திமுக, அதிமுக வேட்பாளர்கள் உள்ளிட்ட 6 பேரும் போட்டியின்றி தேர்வாகியுள்ளனர். திமுக சார்பில் திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், அதிமுக சார்பில் தம்பிதுரை, காங்கிரஸ் சார்பில் கிறிஸ்டோபர் திலக், பாமக சார்பில் அன்புமணி ராமதாஸ், தேமுதிக சார்பில் சுதீஷ் மாநிலங்களவை எம்பிக்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். வரும் புதன்கிழமை தமிழகம் வரும்
பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு ரயில் சேவைகளை தொடங்கி வைக்கிறார். திருச்சியில் நடைபெறும் NDA கூட்டணி பொதுக்கூட்டத்திலும் பிரதமர் உரையாற்ற உள்ளார். திமுக ஆட்சியில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக கொலைகள் நடக்கவில்லை, எங்கும் கொலை, எப்போதும் கொலைதான் நடக்கிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் EPS கடுமையாக விமர்சித்துள்ளார். 24 மணி நேரத்தில் பல ஊர்களில் நடைபெற்ற குற்றச் செயல்களை பட்டியலிட்டு உரிய நடவடிக்கை எடுக்கவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு விசாரணைக்கு செந்தில் பாலாஜி ஆஜராகவில்லை என்று CBI தெரிவித்துள்ளது. சம்மனை பெறவும் பதிலளிக்கவும் செந்தில் பாலாஜி மறுத்துள்ளதாகவும் CBI கூறியுள்ளது. தாவேக சார்பில் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் செவ்வாய்க்கிழமை காலை விஜய் நேர்காணல் நடத்த உள்ளார். 20க்கும் மேற்பட்டவர்களிடம் விஜய் நேர்காணல் நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு விசாரணைக்கு செவ்வாய்க்கிழமை நேரில் ஆஜராகும்படி தாவேக தலைவர் விஜய்க்கு CBI சம்மன் அனுப்பியுள்ளது. ஏற்கனவே 2 முறை விஜயிடம் விசாரணை நடைபெற்ற நிலையில் டெல்லியில் உள்ள CBI அலுவலகத்தில் ஆஜராகும்படி சம்மனில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் CBI விசாரணையில் இருந்து விலக்களிக்க கோரி தாவேக தலைவர் விஜய் தரப்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. கட்சி பணிகள் காரணமாக சென்னை CBI அலுவலகத்தில் ஆஜராகி சாட்சியம் அளிக்க அனுமதிக்குமாறு விஜய் தரப்பு வலியுறுத்தியுள்ளது. தாவேக தலைவர் விஜயை NDA கூட்டணியில் கொண்டுவர ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் முயற்சிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆந்திராவில் தான் மேற்கொண்டுள்ள ஃபார்முலாவை தமிழகத்தில் விஜய் கடைபிடிக்க பவன் கல்யாண் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. 2ஆம் கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திமுக அழைப்பு விடுத்துள்ளது. மார்க்சிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் வரை ஒதுக்க திமுக முன்வந்துள்ளதாகவும் செவ்வாய்க்கிழமை ஒப்பந்தம் கையெழுத்தாக இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. காங்கிரஸ் கட்சிக்காக உண்மையாக உழைப்பவர்களுக்கு தேர்தலில் வாய்ப்பு அளிக்கப்படும் என்று காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் கூறியுள்ளார். போட்டியிடும் 28 தொகுதிகளிலும் வெற்றி பெற நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி வரும் 12ஆம் தேதி தாவேக சார்பில் மாநிலம் தழுவிய போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கண்டித்து மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் தாவேக பொதுச் செயலாளர் N. ஆனந்த் அறிவித்துள்ளார். மானாமதுரையில் போலீசாரால் கைது செய்யப்பட்ட இளைஞர் உயிரிழந்த சம்பவம். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் உத்தரவுப்படி உடற்கூறாய்வு நடைபெற்றது. மானாமதுரை ஆகாஷ் உயிரிழப்பிற்கு நீதி கோரி 2வது நாளாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. போராட்டத்தால் மானாமதுரை 4 வழிச்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. பாமகவின் சின்னத்தை பயன்படுத்த தடை விதிக்க கோரி ராமதாஸ் தொடர்ந்த வழக்கை நிராகரிக்கும்படி அன்புமணி தரப்பில் உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ராமதாசுக்கு வயதாகிவிட்டதால் முடிவெடுக்கும் நிலையில் அவர் இல்லை என்றும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக MP தம்பிதுரைக்கு சொந்தமான பல்கலைக்கழகம் ஆக்கிரமித்துள்ள நிலங்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் 14,950 ரூபாய்க்கும், ஒரு சவரன் தங்கம் 1,19,600 ரூபாய்க்கும் விற்பனையானது. T20 உலகக்கோப்பையுடன் அகமதாபாத்தில் உள்ள ஹனுமன் கோவிலில் இந்திய அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் வழிபாடு நடத்தினார். ICC தலைவர் ஜெய்ஷா, இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் ஆகியோரும் சுவாமி தரிசனம் செய்தனர். T20 உலகக்கோப்பையை வெற்றியை தொடர்ந்து இன்ஸ்டாகிராமில் தோனியும் கம்பீரும் நட்பு பாராட்டி நெகிழ்ந்துள்ளனர். உங்களது புன்னகை அற்புதமாக இருப்பதாக கம்பீரை தோனி புகழ்ந்த சூழலில் தோனியை மைதானத்தில் பார்த்தது சிறப்பான தருணம் என்று கம்பீர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார்.
ஈரான் போரின் தாக்கம் காரணமாக எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ள நிலையில் மின்சாரம் மற்றும் எரிபொருள் பயன்பாட்டை சேமிக்க வங்கதேச அரசு அந்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களை மூட உத்தரவிட்டுள்ளது. இதன்படி டாக்கா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட கல்வி நிலையங்கள் மூடப்பட்டதுடன் பள்ளி பேருந்து சேவைகளும் நிறுத்தப்பட்டன. இதற்கிடையில் குவைத் மற்றும் ஈராக் உற்பத்தியை குறைத்ததால் உலக சந்தையில் எண்ணெய் விலை சுமார் 25% உயர்ந்துள்ளது. மேற்காசிய எண்ணெயை அதிகமாக சார்ந்துள்ள ஆசிய பங்கு சந்தைகளில் சரிவு ஏற்பட்டுள்ள நிலையில் அமெரிக்க டாலர் மதிப்பு உயர்ந்துள்ளது. இஸ்ரேலில் மத்திய பகுதியில் நடந்த தாக்குதலில் கிளஸ்டர் குண்டு வெடித்து ஒரு பெண் காயமடைந்தார். இதற்கிடையில் மத்திய ஈரானில் தாக்குதல் நடத்த தொடங்கியுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. மேலும் பெய்ரூட்டில் ஹெஸ்புல்லா அமைப்பின் கட்டமைப்புகளையும் குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் பாக்தாத் சர்வதேச விமான நிலையம் அருகே உள்ள அமெரிக்க தூதரக வளாகத்தை நோக்கி ஏவப்பட்ட ராக்கெட் மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் வான் பாதுகாப்பு அமைப்பால் தடுக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் நாட்டின் புதிய உச்சபட்ச தலைவராக மொஜ்தபா கமேனி அறிவிக்கப்பட்டதை அடுத்து கோம் நகரில் மக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மொஜ்தபா கமேனி மற்றும் அவரது தந்தை அயதுல்லா அலி கமேனியின் படங்களை ஏந்தியும் கொடிகளை அசைத்தும் மக்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். லெபனானின் தலைநகர் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகளில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலுக்கு பிறகு பல இடங்களில் புகைமூட்டம் சூழ்ந்தது. பெய்ரூட்டில் ஹெஸ்புல்லா அமைப்பின் உட்கட்டமைப்புகளை குறிவைத்து வான்வழி தாக்குதல்கள் தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் ஆதரவு பெற்ற ஹெஸ்புல்லா அமைப்பு கடந்த வாரம் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் நடத்தியதை அடுத்து லெபனானின் தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகள் மற்றும் பெய்ரூட்டுக்கு அருகில் உள்ள பகுதிகளில் இஸ்ரேல் கடும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இதனால் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான மோதலுக்குள் லெபனானும் இழுக்கப்பட்டுள்ள சூழல் உருவாகியுள்ளது. தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை சார்பில் மார்ச் 14 வரை இலவச கண் பரிசோதனை சேவை வழங்கப்படுகிறது. கோவையில் கடந்த 46 ஆண்டுகளாக கண் மருத்துவ சேவையை வழங்கி வரும் தி ஐ ஃபவுண்டேஷன் குழுமம் உலக குளுக்கோமா வாரத்தை முன்னிட்டு குளுக்கோமா எனப்படும் கண் அழுத்த நோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறது. இதுகுறித்து தி ஐ ஃபவுண்டேஷன் மருத்துவ இயக்குநர் டாக்டர் சித்ரா ராமமூர்த்தி கூறுகையில், குளுக்கோமா ஆரம்ப நிலையில் எந்த அறிகுறியும் இல்லாமல் பார்வை இழப்பை ஏற்படுத்தக்கூடியது என்பதால் 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வருடத்திற்கு ஒருமுறை கண் பரிசோதனை செய்ய வேண்டும் என அறிவுறுத்தினார். மார்ச் 14 வரை தி ஐ ஃபவுண்டேஷன் அனைத்து கிளைகளிலும் குளுக்கோமா நோய்களுக்கு இலவச கண் பரிசோதனையும் அறுவை சிகிச்சைக்கு 10% கட்டண சலுகை வழங்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற சுகாதாரத்துறை தொடர்பான இணையவழி கருத்தரங்கில் பேசிய பிரதமர் மோடி, நாட்டின் மருத்துவ பயிற்சி கட்டமைப்பை உலக தரத்திற்கு உயர்த்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த கருத்தரங்கில் சுகாதார நிபுணர்கள் புதிய பயிற்சி முறைகள் மற்றும் கூட்டாண்மைகளை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் டெலிமெடிசின் எனப்படும் தொலை மருத்துவத்தின் மூலம் தொலைதூர பகுதிகளில் உள்ள மக்கள் அதிகம் பயன்பெறுகின்றனர் என்றும் இதுகுறித்து மக்களிடம் மேலும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் கூறினார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் வணிக பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டர் விநியோகம் திடீரென நிறுத்தப்பட்டுள்ளது. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக உணவகங்கள் மூடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எரிவாயு தட்டுப்பாடு என வெளியாகும் தகவல்கள் உண்மையல்ல என்று பாரத் பெட்ரோலியம் நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. நாட்டில் போதுமான அளவு எரிபொருள் கையிருப்பு இருப்பதாகவும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. வீட்டு வசதி வாரிய நில எடுப்பு பகுதிகளில் வசிப்போருக்கு பட்டா கிடைக்க நடவடிக்கை. மக்களின் நீண்டகால கோரிக்கைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது.
தமிழகத்தில் திங்கட்கிழமை நடந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 10,159 மாணவர்கள் பங்கேற்கவில்லை என்று தேர்வுத்துறை கூறியுள்ளது. தேர்வில் 9 மாணவர்கள் முறைகேட்டில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் அமெரிக்கா போரால் இந்தியாவில் எல்பிஜி எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் எரிவாயு தகன மேடைகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. வடசென்னை அனல் மின் நிலையத்தின் 2வது அலகில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப கோளாறால் 600 மெகாவாட் மின்சார உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப கோளாறை சரி செய்யும் பணி நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் மீது நிகிதா அளித்த நகை திருட்டு புகாரை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு முடித்து வைத்துள்ளது. நகைகளை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டதால் வழக்கை முடித்துக் கொள்ள நிகிதா சம்மதம் தெரிவித்தார். சென்னை வேளச்சேரி பரங்கிமலை இடையேயான ரயில் சேவை தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. செவ்வாய்க்கிழமை ரயில் சேவை தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ரயில் வழித்தடத்தில் சில மாற்றங்களை செய்ய ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் பரிந்துரை செய்துள்ளதாக கூறப்படுகிறது. விழுப்புரம் அருகே 6 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம். ஏற்கனவே 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது மேலும் 2 பேரை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கர்நாடகாவைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் அதிபர் ஹோசூர் அருகே கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேன்கனிக்கோட்டை அருகே உடல் மீட்கப்பட்ட நிலையில் ஒருவரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கெஜ்ரிவால் உட்பட 23 பேரை விடுவித்த போது சிறப்பு நீதிமன்றம் தெரிவித்த கருத்துகளுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. சிபிஐயின் மேல்முறையீடு மனுவுக்கு கெஜ்ரிவால் பதிலளிக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கையில் இருந்து இந்தியாவுக்கு கடத்த முயன்ற 8 கிலோ தங்கக்கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஒருவரை கைது செய்து இலங்கை கடற்படை விசாரணை நடத்தி வருகிறது. ஈரான் போர் தொடர்பாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆலோசனையில் ஈடுபட்டார். முப்படை தலைமை தளபதி அனில் சௌஹானும் ஆலோசனையில் பங்கேற்றார். ஈரான் மீதான போரை முடிப்பது குறித்து சரியான நேரத்தில் முடிவெடுப்பேன் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். போரை முடிப்பது குறித்து நெத்தன்யாகுவுடன் கலந்தாலோசிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரான் புதிய உச்ச தலைவராக தேர்வாகியுள்ள முஜ்தபா கமேனிக்கு ரஷ்ய அதிபர் புதின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஈரானுடன் ரஷ்யா உறுதியாக நிற்கும் என்றும் அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். பஹ்ரைன் நாட்டின் முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமான பாப்கோ மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. பல கிலோமீட்டருக்கு புகை சூழ்ந்த நிலையில் 32 பேர் காயமடைந்ததாக பஹ்ரைன் அரசு தெரிவித்துள்ளது. துருக்கி மீது ஈரான் மீண்டும் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருப்பதால் பதற்றம் அதிகரித்துள்ளது. ஈரானின் ஏவுகணைகளை தடுத்து நிறுத்தியதாகவும் ஈரானுக்கு பதிலடி கொடுக்க தயங்க மாட்டோம் என்றும் துருக்கி தெரிவித்துள்ளது. ஈரானின் அவாஸ் பகுதியில் உள்ள ட்ரோன் தளம் மற்றும் இஸ்பஹான் நகரில் உள்ள ராணுவ அமைப்புகள் மீது நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலால் ஏற்பட்ட சேதம் குறித்து செயற்கைக்கோள் படங்கள் வெளியாகியுள்ளன. இந்த மோதலில் அமெரிக்க ராணுவத்தைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்ததால் மொத்த பலி எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளது. இதனால் ஈரானில் போர் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது. ஈரானின் புதிய உச்ச தலைவராக முஜ்தபா கமேனி தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த நியமனத்தை அவரது ஆதரவாளர்கள் வரவேற்றுள்ளனர். ஈரானின் உச்ச தலைவருக்கான தேர்வை 88 மதகுருக்கள் கொண்ட குழு மேற்கொண்டது. முஜ்தபா கமேனியின் தலைமையை ஏற்றதால் இதுவரை ஈரானில் இருந்த அரசியல் கொள்கைகள் தொடரும் என்று அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர்.
பஹ்ரைனில் எண்ணெய் சுத்திகரிப்பு வளாகம் மீது நடந்த தாக்குதலை தொடர்ந்து பஹ்ரைன் மன்னர் ஹமத் பின் ஈசா அல் கலீஃபா கண்டித்துள்ளார். ஈரான் மேற்கொண்ட தாக்குதல்கள் எந்த காரணத்தாலும் நியாயப்படுத்த முடியாதவை என்று கண்டனம் தெரிவித்துள்ளார். அரபு நாடுகள் எதிர்கொள்ளும் இந்த மிக மோசமான தாக்குதல்கள் கவலைக்குரியவை என்றும் அவர் கூறினார். இதற்கிடையில் பாதிப்பிற்குள்ளான பஹ்ரைன் எண்ணெய் நிறுவனம் உள்நாட்டு சந்தைக்கு எரிபொருள் அனுப்புவது வழக்கம் போல தொடரும் என்று தெரிவித்துள்ளது. ஈரான் போர் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் வடக்கு சைப்ரஸில் 6 F-16 போர் விமானங்கள் மற்றும் வான்வழி பாதுகாப்பு அமைப்புகளை நிலைநிறுத்தியுள்ளதாக துருக்கி பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அங்குள்ள துருக்கிய சமூகத்தின் பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேவைப்பட்டால் கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் சைப்ரஸில் உள்ள பிரிட்டன் நாட்டின் விமான தளத்தை ஈரான் ஆதரவு கொண்ட லெபனானின் ஹெஸ்புல்லா அமைப்பு தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டதை தொடர்ந்து ஐரோப்பிய நாடுகள் அந்த தீவில் இராணுவ படைகளை அதிகரித்துள்ளன. அமெரிக்காவின் நியூயார்க் நகர மேயர் ஜோரான் மம்தானியின் இல்லம் முன்பு நடைபெற்ற போராட்டத்தின் போது வெடிபொருள் வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆணிகள் உள்ளிட்டவை நிரப்பப்பட்ட கண்ணாடி ஜாடியை கருப்பு டேப்பால் சுற்றி தீயை பற்ற வைத்து வீசியுள்ளனர். அது வெடிக்காமல் தானாகவே அணைந்ததால் பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டது. இந்த சம்பவத்தில் தொடர்புடையதாக 2 போலீசார் கைது செய்துள்ளனர். மேயர் மம்தானியின் இல்லம் முன்பு வலதுசாரி இயக்கம் சார்பில் நடைபெற்ற போராட்டத்தின் போது எதிர்ப்பாளர்களுடன் மோதல் ஏற்பட்ட நிலையில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இது தொடர்பாக நியூயார்க் போலீசார், FBI மற்றும் அமெரிக்க நீதித்துறை இணைந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். T20 உலகக்கோப்பை வெற்றியை இந்திய அணியின் முன்னாள் கேப்டன்கள் மகேந்திர சிங் தோனி, ரோஹித் சர்மா, ICC தலைவர் ஜெய்ஷா உள்ளிட்டோர் மைதானத்தில் கொண்டாடி மகிழ்ந்தனர். உற்சாகம் பொங்கும் காட்சிகளை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வெளியிட்டுள்ளது. கேரளா திரும்பிய T20 உலகக்கோப்பை தொடர் நாயகன் சஞ்சு சாம்சனுக்கு அம்மாநில அரசு சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் திரளான ரசிகர்கள் திரண்டு ஆரவாரம் செய்தனர். சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் ராதிகா நடித்த தாய்க்கிழவி திரைப்படம் 10 நாட்களில் 50 கோடி ரூபாய் வசூலித்துள்ளது. திரைப்படம் வெளியான அனைத்து பகுதிகளிலும் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளதாக படக்குழு தெரிவித்துள்ளது.